பிப்ரவரி மாதம் முதல் ஆட்டோ கட்டணம் உயரப்போவதாக சில தகவல்கள் பரவி வந்த நிலையில் அது குறித்து போக்குவரத்து துறை முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இது தொடர்பாக எச்சரிக்கை ஒன்றையும் விடுத்திருக்கிறது. இந்நிலையில் தமிழகத்தில் வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் ஆட்டோ கட்டணம் உயர்வதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் 10 நாட்களுக்கு முன்பு அறிவித்திருந்தனர். ஆட்டோ சங்கங்கள் தனிச்சையாக இந்த ஆட்டோ கட்டணத்தை உயர்த்தி அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தனர். அதன்படி குறைந்தபட்ச கட்டணமாக முதல் 1.8 கிலோமீட்டருக்கு ரூபாய் 50ஆகவும் கூடுதலாக ஒவ்வொரு கிலோமீட்டருக்கு ரூபாய் 18 கட்டணம் என்றும் நிர்ணயித்துள்ளது. ஆட்டோவில் பயணம் செய்யும் முதல் 2 கிலோமீட்டருக்கு 50 ரூபாயும் அடுத்து ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 18 ரூபாய் கூடுதல் கட்டணம் உயர்த்தப்படும். இரவு 11 மணியிலிருந்து அதிகாலை 5 மணி வரை பயணம் செய்தால் பகல் நேர கட்டணத்தை விட 50% அதிகமாக வசூலிக்கப்படும். காத்திருப்பு கட்டணமாக நிமிடத்திற்கு ரூபாய் 1.50 பெறப்படும் எனவும் இந்த புதிய கட்டண உயர்வு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாகவும் ஆட்டோ சங்கங்கள் தெரிவித்திருந்தன. இந்நிலையில் சில ஆட்டோ சங்கங்கள் வரும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் கட்டணத்தை உயர்த்த உள்ளதாக போக்குவரத்து துறை கவனத்திற்கு வந்துள்ள நிலையில் இது தொடர்பாக போக்குவரத்து துறை ஆணையர் விளக்கம் ஒன்றை தந்துள்ளார். ஆட்டோ கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பாக அரசு இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை. ஆட்டோ கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பான முடிவு அரசின் பரிசீலனையில் உள்ளது. ஆட்டோ சங்கங்கள் தன்னிச்சையாக கட்டணத்தை உயர்த்த முடியாது. சில ஆட்டோ சங்கங்கள் பிப்ரவரி 1 முதல் கட்டணத்தை உயர்த்த உள்ளதாக கவனத்திற்கு வந்துள்ளது. அரசு நிர்ணயம் செய்துள்ள கட்டணத்தை மீறி ஆட்டோக்கள் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் வட்டார போக்குவரத்து அலுவலர்களிடம் புகார் அளிக்கலாம். புகாரின் அடிப்படையில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.